ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் ரீசெண்டா பேசின ஒரு இன்டர்வியூல அவர் பயன்படுத்தின சில வார்த்தைகள் அவருடைய ஃபேன்ஸை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. இசை புயல் ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் மியூசிக்கையும் தாண்டி ப்ரொடக்ஷன், ஸ்டோரி ரைட்டிங், டைரக்ஷன் இப்படி பல விஷயங்களை பண்றது உங்கள பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி தான். ஆக்சுவலா ரகுமான் அவர்கள் 2020 தான் அட்கன் சட்கன்ற ஒரு ஹிந்தி படத்தை முதல்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து 99 சாங்ஸ் என்ற ஒரு படத்தை எழுதி ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்ப லீ மஸ்க்ன்ற ஒரு வித்தியாசமான படத்தை எழுதி ப்ரொடியூஸ் பண்ணி முதல் முறையா டைரக்ஷனும் பண்ணிருக்காரு. இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதுல விர்ச்சுவல் ரியாலிட்டி டெக்னாலஜி பயன்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்த படத்தோட ப்ரமோஷனல் இன்டர்வியூ ஒன்னு ரீசெண்டா நடந்தது. அதுல பேசின ஏ.ஆர். ரகுமான் அவர்கள், நான் 13 வயசுல இருந்தே சினிமாவில இருக்கேன். அதே ஸ்கிரீனை பல வருஷங்களா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் சினிமா இப்படியே இருக்குது, வேற ஏதாவது செய்யலாமேன்னு தோணுச்சு. அந்த நேரத்துல தான் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமா சில மாற்றங்களை செய்ய முடியும்னு என்கிட்ட சொன்னாரு. அப்பதான் நான் இதை பத்தி என்னுடைய முன்னாள் மனைவி சாய்ரா பானு கிட்ட சொன்னேன். அவங்களும் ஒரு கதையை உருவாக்கி என்கிட்ட சொன்னாங்க. ஒரு சின்ன பொண்ணோட அப்பா அம்மாவை கொலை பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு வாசனையை வச்சு அப்பா அம்மாவை கொலை பண்ணவங்கள கண்டுபிடிக்கிறது தான் கதை. அதுக்கப்புறம் என்னோட ஸ்டுடியோவிலேயே என்னுடைய மகள் மற்றும் அசிஸ்டன்ட்களை வச்சு டம்மியா படத்தை எடுத்தோம். அப்பயே மனசுக்குள்ள ஆனா டைரக்ஷன் இவ்வளவுதானான்ற தைரியம் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நான் டைரக்ஷன் பண்ணதில்ல, ஆனா தியேட்டர் அனுபவம் இருந்தது. இருந்தாலும் இன்னும் சரியா செய்யணும்ன்றதுக்காக ஆக்டிங் ஒர்க் ஷாப்பும் டைரக்டிங் ஒர்க் ஷாப்பும் போய் எல்லாத்தையும் நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பதான் என்னுடைய ஃப்ரெண்டு பேசாம நீயே இதை பண்ணிருன்னு சொன்னாரு. அதனால நானே இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டேன்னு சொல்லிருக்காரு. மேலும் அந்த இன்டர்வியூல வார்த்தை கேம் விளையாடி இருக்காங்க. அப்ப ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் மன்னிப்பா என்ற வார்த்தையை சூஸ் பண்ணவே ஆங்கரும் இப்ப நீங்க யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்க விருப்பப்படுறீங்கன்னு கேள்வி கேட்க, என்னோட குடும்பத்துக்கிட்ட தான், அதாவது நான் ரொம்ப பிஸியா இருந்ததால என்னுடைய மகள் மற்றும் முன்னாள் மனைவி கிட்டையும் மன்னிப்பு கேட்க விரும்புறேன்னு ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் சொல்லிருக்காரு. இப்படி இவர் இந்த இன்டர்வியூல தன்னுடைய மனைவியை பத்தி எங்கெல்லாம் பேசிருக்காரோ அங்கெல்லாம் தன்னுடைய முன்னாள் மனைவினும் எக்ஸ் ஒய்ஃப்னு சொல்லி திரும்ப மென்ஷன் பண்ணிருக்காரு. இந்த ஒரு விஷயம் அவருடைய ஃபேன்ஸ் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் அவருடைய மனைவி சாய்ரா பானுவை விட்டு பிரிஞ்சிட்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் மீடியால சாய்ரா பானுவை முன்னாள் மனைவின்னு சொல்லி மென்ஷன் பண்ணதை கண்டிச்சு, எங்களுக்குள்ள இன்னும் அதிகாரப்பூர்வமா டிவோர்ஸ் ஆகல, அதனால என்ன முன்னாள் மனைவின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சாய்ரா பானு கோவத்தோட ஆல்ரெடி பேசியிருந்தாங்க. ஆனா இப்ப அவருடைய கணவர் ஏ.ஆர். ரகுமான் அவர்களே இப்படி திரும்ப முன்னாள் மனைவின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறது அவருடைய ஃபேன்ஸ் எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. மேலும் இந்த ஒரு விஷயம் இப்ப அவருடைய ஃபேன்ஸ் மத்தியில பேசு பொருளா மாறி இருக்கு.